Hello students, welcome to my channel. இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா இனிமே ரெகுலரா பார்த்தனா நம்ம Instagramல வீடியோ போட்டுருந்தோம். சோ YouTubeல இனிமே பார்த்தனா ரெகுலரா வீடியோ வரும். மறக்காம நம்ம YouTube சேனலை Subscribe பண்ணாதீங்க. Subscribe பண்ணி வச்சுங்க. லைவ் கிளாஸ்ல ஸ்டார்ட் பண்ண போறோம். சோ பார்த்தனா 10th 11th 12th பார்த்தனா செப்பரேட்டா WhatsApp சேனல் ஆல்ரெடி இருக்கு. அவங்க பார்த்தனா பர்టిక్యులரா கொஞ்சம் ஸ்டூடண்ட் செலக்ட் பண்ணி ஹை மார்க் ஸ்கோர் பண்றதுக்கும் லோ மார்க் எடுக்கிறவங்க பாஸ் பண்றதுக்கும் ஒரு வழி தேட போறோம். சோ கண்டிப்பா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிச்சு, YouTubeல Subscribe பண்ணாதவங்க Subscribe பண்ணி வச்சுங்க. பொங்கல் ஹாலிடேக்கு ஸ்டடி பிளான் கேட்டிருந்தீங்க. ஸோ சூப்பரான ஸ்டடி பிளான் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. வாங்க வீடியோ கொடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கான ஒரு ஸ்டடி பிளான் தான் பார்த்தீங்கன்னா கிளாஸ் 10 11 12க்கு பார்த்தீங்கன்னா நம்ம சொல்ல போகிறோம். கிளாஸ் 11 10 11 12 ஓகேங்களா? கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணுங்கள். பப்ளிக் எக்ஸாம் கண்டிப்பாக நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா 11 உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னிலேருந்து டேட்டு விட்டுருங்க. இது பார்த்தீங்கன்னா 12 நாலுலேருந்து பார்த்தீங்கன்னா 12/1/2025 17/1/2025 சம் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா 18 ஸ்கூல் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது இருந்தால் அதுக்கு முன்னாடி ஸ்டடி பிளானும் பார்த்தலாம். 8 ஹவர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஸ்டடி பிளான் கொடுக்க போகிறோம். ஸோ இது ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணிங்க. மார்னிங் செஷனில் 5 to 7:30 வரையும் படிங்க. அப்புறம் 10 to 12:30 வரையும் படிங்க. அப்புறம் ஈவினிங் 3 to 6 o'clock வரை படிங்க. நைட் 7 to 9 o'clock. இதுக்கான ஒரு ப்ராப்பரான டைமிங் ஒரு கொடுத்துருக்கோம். ஸோ இதை ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக ஹை மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ வாங்க இப்போ சப்ஜெக்ட் என்னென்னலாம் படிக்க போகிறோன்றதை தெளிவாக பார்த்துப்போம். 12th பார்த்தோன்னா நம்ம மேஜர் சப்ஜெக்ட் மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி. ஸோ ரொம்ப வெயிட்டேஜான சாப்டர், ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டண்டான சாப்டர்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். மேக்ஸில் இதுவரையும் நீங்கள் கவர் பண்ணாலே 50 மார்க்ஸ் கண்டிப்பாக ஸ்கோர் பண்ணலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு நீங்கள் என்ன பண்ணால் புக் பேக்கில் இருக்கிற 1 மார்க் நல்லா படிங்க. 1 மார்க் கண்டிப்பாக ரொம்ப மஸ்ட்டு. அதை படித்து எழுதி பாருங்கள். அப்புறம் பார்த்தோன்னா சாப்டர் 1 படிங்க, சாப்டர் 3 படிங்க, சாப்டர் 6 படிங்க, சாப்டர் 12. இதுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஆல்ரெடி போட்டுட்டேன். ஸோ நம்ம வாட்ஸ்அப் சேனலில் வர ஜாயின் பண்ணிங்க. இதுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை நான் ரெகுலராக பார்த்தோன்னா நம்ம யூடியூப் சேனலில் போட போகிறேன். ஸோ யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க. இன்ஸ்டாகிராமில் பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அப்புறம் பார்த்தோன்னா ஃபிசிக்ஸில் நீங்கள் இதை படிச்சுன்னா கண்டிப்பாக பப்ளிக்கில் ஒரு 5 மார்க் 2 5 மார்க் 3 5 மார்க் 4 5 மார்க் கண்டிப்பாக வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஷோராக ஆச்சுன்னு சொல்லலாம் 3 5 மார்க் அட்டன் பண்ணிடலாம். ஸோ அப்புறம் பார்த்தோன்னா ஃபிசிக்ஸில் சாப்டர் 1 சாப்டர் 5 சாப்டர் 6 சாப்டர் 9 இதை படிச்சிட்டிங்கன்னா நீங்கள் 4 5 மார்க் ஷுவர். நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் சாப்டர் 4 நல்லா கவர் பண்ணிங்க. இதுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஆல்ரெடி போட்டுட்டேன். ஸோ நீங்கள் பார்த்தோன்னா நீங்கள் யூடியூப்பில் போடுறேன், அதையும் நீங்கள் பார்த்துங்க. இன்ஸ்டாகிராமில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டோம். அப்புறம் கெமிஸ்ட்ரியில் சாப்டர் 1 சாப்டர் 5 சாப்டர் 6 சாப்டர் 8 சாப்டர் 12 நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட் சாப்டர் 9 படிச்சிங்க. அந்த லீவில் கண்டிப்பாக சாப்டர் 1லேருந்து ஒரு 5 மார்க் கன்ஃபார்ம் வந்துடும். சாப்டர் 5லேருந்து கன்ஃபார்ம் வரும். சாப்டர் 6 கன்ஃபார்ம். இது 12 12 கன்ஃபார்ம். இதுலேருந்து நீங்கள் படித்தாலே டேரெக்டாக 3 5 மார்க் அட்டன் பண்ணிடலாம். இதை படிச்சிங்கன்னா கண்டிப்பாக 4 5 மார்க் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ 12th இது சூப்பரான ஒரு ஸ்டடி பிளான். இதெல்லாம் ரொம்ப வெயிட்டேஜான சாப்டர். அப்புறம் ஆர்ட்ஸ் குரூப்புக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்புறம் பார்த்தோன்னா 11th மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 11th தான். ஸோ ஓகேவா? 11th ரொம்ப மேக்ஸ் ரொம்ப கடினம்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவீங்க. அவங்களுக்கு பார்த்தோன்னா இந்த 4 சாப்டர் படித்தாலே குறைஞ்சபட்சம் சாப்டர் 1லேருந்து ஒரு 2 மார்க் ஒரு 3 மார்க் ஒரு 5 மார்க் வர வாய்ப்பு இருக்குது. சாப்டர் 7ல் கண்டிப்பாக ஒரு 5 மார்க் வந்துடும். சாப்டர் 8லேருந்து ஒரு 5 மார்க் வர வாய்ப்பு இருக்குது. 10th ஒரு 5 மார்க் வர வாய்ப்பு இருக்குது. இது ஒரு இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ். எல்லாமே பார்த்தோன்னா பிஃபோர் உங்களுக்கு இன்ஸ்டாவில் வீடியோவில் போட்டிருக்கோம், அதை செக் பண்ணிங்க. ஃபிசிக்ஸில் பார்த்தோன்னா சாப்டர் 1 கன்ஃபார்ம் ஒரு 5 மார்க். சாப்டர் 6 ரொம்ப இம்பார்ட்டன்ட். சாப்டர் 9 சாப்டர் 10 இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு சாப்டர்ஸ். இதை கவர் பண்ணால் 3 5 மார்க் கண்டிப்பாக நம்பர். கெமிஸ்ட்ரியில் பார்த்தோன்னா சாப்டர் 1 சாப்டர் 7 சாப்டர் 10 சாப்டர் 12 சாப்டர் 15 இதெல்லாமே 11th இந்த லீவில் ஸ்டடி பிளானில் படிச்சிங்க. அப்புறம் 10th கண்டிப்பாக ஃபஸ்ட்டு 3 சாப்டர் நல்லா தரவு படிச்சிங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு 2 5 மார்க் கேட்க வாய்ப்பு இருக்குது, 3ல் 3 5 மார்க் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுலேயே பார்த்தோன்னா உங்களுக்கு 5 5 மார்க் ஈஸியாக நீங்கள் 5லேருந்து 6 5 மார்க் அட்டன் பண்ணிடலாம். அப்புறம் 1 மார்க் நல்லா படிச்சிங்க. ஜாமெட்ரி கிராஃப் பார்த்துங்க. ஜாமெட்ரி 4th சாப்டரில் 3 தேரம். பித்தாகரஸ், ஆங்கிள் பைசெக்டர், அப்புறம் தேல்ஸ் தேரம், அப்புறம் சீவாஸ் தேரம் இதை படிச்சிங்க. 4th சாப்டர் கவர் பண்ணிங்க. 4 தேரம் தான். அப்புறம் சயின்ஸில் பார்த்தோன்னா ஃபிசிக்ஸில் 1st சாப்டர் 2nd சாப்டர் 6th சாப்டர் இதில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுத்துருக்கேன். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்ன சொல்லுங்கள், ரெகுலராக நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் போடலாம். கெமிஸ்ட்ரியில் 7 10 படிச்சிங்க. பயாலஜியில் 15 16 படிச்சிங்க. அப்புறம் சோசியல் சயின்ஸில் ஃபஸ்ட்டு 3 சாப்டர் நல்லா தரவு படித்து வச்சிங்க. கண்டிப்பாக ஒரு 8 மார்க் கேட்க வாய்ப்பு இருக்குது. சிவிக்ஸில் ஃபஸ்ட்டு 3 சாப்டர் நல்லா தரவு படித்து வச்சிங்க. ஜியாகிரபியில் ஃபஸ்ட்டு 3 சாப்டர் படித்து வச்சிங்க. எக்கனாமிக்ஸில் ஃபஸ்ட்டு 3 சாப்டர் படித்து வச்சிங்க. அது இல்லாமல் மேப்பும் டைம் லைனும் படித்து வச்சிங்க. ஸோ இந்த ஸ்டடி பிளான் ஒரு சூப்பரான ஒரு ஸ்டடி பிளானாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நம்ம சேனலில். இனிமேல் ரெகுலராக யூடியூப்பில் வீடியோ போட போகிறோம், லைவ் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஹாப்பி பொங்கல். தேங்க்யூ.